மதுரை திருப்பரங்குன்றம் அருகே உள்ள வெள்ளக்கல் பகுதியில் சுத்திகரிப்பு நிலையத்திற்கு செல்லக்கூடிய ராட்சத கழிவுநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு சாலையில் கழிவுநீர் ஆறாக ஓடுகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் செந்தில்குமார் வழங்க கேட்கலாம். செந்தில்குமார், இதுகுறித்த கூடுதல் விவரம் என்ன? கனகதரா, வணக்கம். மதுரை மாவட்டம் வெள்ளக்கல் பகுதியில் மதுரை மாநகராட்சி 100 வார்டுகளுக்கு உட்பட்ட பகுதியில் கழிவுநீர் சுத்திகரிப்பு பகுதியானது அமைக்கப்பட்டுள்ளது. இது மாநகராட்சி கட்டுப்பாட்டில் முழுமையாக செயல்பட்டு வருகிறது. மதுரை மாநகராட்சி 100 வார்டுகளிலிருந்து பகுதியில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் உள்ள கழிவுநீரான சுத்திகரிப்பு நிலையத்திற்கு கொண்டு செல்லும் ராட்சச குழாயில் திடீரென உடைப்பு ஏற்பட்டு சாலையில் பெருக்கெடுத்து கழிவுநீர் வெள்ளமாக ஓடுவதால் பொதுமக்கள் அவதி மற்றும் போக்குவரத்து வாகன ஓட்டிகள் மிகுந்த அவதிக்கு ஏற்படுகின்றனர். மதுரை மாநகராட்சி 100 வார்டு இருந்து வரும் கழிவுநீர் மற்றும் குப்பைக்கு வெள்ளக்கல் பகுதிக்கு கொண்டு வந்து செல்லப்படும் குப்பைகள் தரம் பிரிக்கப்பட்டும் அதே போல் கழிவுநீரும் சுத்திகரிக்கப்படும் நிலையத்தில் சுத்திகரிக்கப்பட்டும் வெளியேற்றப்படுகிறது. இந்த கழிவுநீரானது விவசாயத்திற்கு பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் சுத்திகரிப்பு நிலையத்திற்கு செல்லக்கூடிய ராட்சச குழாயில் உடைப்பு ஏற்பட்டு கழிவுநீர் பெருக்கெடுத்து வெளியே வருவதை மேலும் துர்நாற்றம் வீசுவதை இந்த பகுதி மக்கள் மிகுந்த சிரமத்திற்கும் ஏற்படுகிறது. வெள்ளக்கல் பகுதியிலிருந்து திருப்பரங்குன்றம் செல்லும் சாலையில் பெருக்கெடுத்து ஒரு ஆறு போல் ஓடுவதால் கழிவுநீர் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகின்றனர். இந்த வழியாக செல்லக்கூடிய பொதுமக்களுக்கு தொற்றுநோய் ஏற்படும் அபாயம் ஏற்படுகிறது. இது குறித்து மாநகராட்சி நிர்வாகத்தில் பலமுறை புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் இதுவரை எடுக்கப்படவில்லை. கழிவுநீர் குழாயில் உடைப்பு பகுதியில் அருகே குப்பை கிடங்கும் இருப்பதால் மாநகராட்சி அதிகாரிகள் தெரிந்தும் அதை சரியாக செய்யாமல் அலட்சியம் காட்டி வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். இது போன்ற நிகழ்வுகள் தொடர்ந்து மாதம் 2-3 முறைக்கு மேல் நடைபெற்று வருகிறது. இது குறித்து மாநகராட்சி அதிகாரிகள் தகவல் அளித்தும் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் இதுவரை எடுக்கப்படவில்லை என்று வெள்ளக்கல் பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கனகதாரா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி செந்தில்குமார்.